நமஸ்தே அம்மா பகவான் சரணம். நேமம் மற்றும் சத்தியலோகத்தில் நடைபெற்ற பக்தி ஞான யஜ்ஞத்தில் கலந்து கொண்ட பிறகு நிகழ்ந்ததை விவரிக்க வார்த்தைகள் மிக குறைவு. ஆனால் இன்னும் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். என் இதயத்தின் உண்மை, ஸ்ரீ அம்மா பகவான் மட்டுமே இந்த பூமியில் மனித குலத்திற்கு உதவ இறுதி அவதாரம். என்னில் முழுமையான மாற்றம். ஒப்பீடு இல்லை, கண்டனம் இல்லை, வெறுப்பு இல்லை, நிரூபிக்க எதுவும் இல்லை. மாவாட்டும் இயந்திரம் நின்றுவிட்டது போன்று மனதிற்குள் நிசப்தம் மட்டுமே இருக்கிறது. சத்தியலோகத்தில் பரம்ஜோதி தீட்சையிலிருந்து நான் வெளியே வந்தபோது ஸ்ரீ பகவான் என் கையை பிடித்து விண்வெளிக்கு என்னை அழைத்துச் சென்றார். அங்கு ஓம் ஒலி மட்டுமே இருந்தது, வேறு எதுவும் இல்லை. சில மணி நேரங்களுக்கு பிறகு நான் எழுந்து வெளியே வந்தேன். எனக்குள் நிசப்தம் மட்டுமே இருந்தது. ஸ்ரீ அம்மா பகவானின் இருப்பு பிரம்மாண்டமானது. எல்லாம் இனிமையான மற்றும் அன்பின் உணர்வின் ஓட்டத்தில் நிதானமாக உள்ளது. எடை போடுதல் இல்லை, என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் உள் உரையாடல் இல்லை. என் மனதை தேவையான வேலைகளை செய்ய பயன்படுத்த இயல்கிறது. என் ஏக்கங்களினாலோ அல்லது மன இறைச்சலின் தேவையற்ற விளக்கத்தினாலோ நான் இயக்கப்படுவதில்லை. மனது என்ன வருகிறதோ அதை சாட்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது. அது அத்தகைய அமைதி, நிசப்தம் அல்லது ஆனந்தத்தை தருகிறது. எது வழிபட்டாலும் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்பட வேண்டிய அவசியமில்லை. முழுமையான சுதந்திரம் உள்ளது. எந்த முரண்பாடும் இல்லை. பயம் இல்லை, மனக்காயமில்லை, எந்த நினைவுச்சுமையும் இல்லை. ஆற்றல் ஓட்டம் உள்ளது. அதுவும் நான் ஸ்ரீ அம்மா பகவானை பற்றி யாரிடமும் பேசும்போது அது மிக அதிகமாக உள்ளது. எனது உறவுகள் முழுமையாக மாறிவிட்டன. குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் என்னில் மாற்றம் இருப்பதாக உணர்கிறார்கள். எண்ணங்கள் வந்து போவதை தெளிவாக காண முடிகிறது. எல்லாம் தானாகவே நடக்கிறது. மக்களுடன் எளிதாக இணைய முடிகிறது. மேலும் மற்றவர் எப்படி வேதனைப்படுகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று எந்த எடை போடுதலும் இல்லை. அது நடக்கிறது. யாரையும் குறை கூற வேண்டியதில்லை. என் அம்மா பகவான் என்னை காப்பாற்றவும் அனைவரையும் காப்பாற்றவும் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். யாராவது என் மீது கோபமாக இருக்கும்போது, மன அழுத்தம் காரணமாக அவர்கள் எவ்வளவு விரக்தியடைந்தவர்களாகவோ அல்லது உதவியற்றவர்களாகவோ இருக்கிறார்கள் என்பதை நான் காண்கிறேன். மேலும் மனக்காயப்படுவதற்கோ அல்லது கோபப்படுவதற்கோ பதிலாக நான் ஒரு அன்பான விஷயத்தை சொல்ல வேண்டுகிறேன். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அற்புதங்கள் வரிசையாக நிகழ்கின்றன. நான் எதை பற்றியாவது நினைக்கிறேன், திடீரென்று அது நிறைவேறுகிறது. ஜோதிடத்தில் முனைவர் பட்டம் பெற வேண்டும் என்ற எனது சிறுவயது கனவை ஸ்ரீ அம்மா பகவான் எனக்கு நனவாக்கியுள்ளார்கள். ஒரு ஜோதிடராக எனது பணியில் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவான் மந்திரத்தை சொல்வதன் மூலம் பலருக்கு உதவ முடிகிறது. ஸ்ரீ அம்மா பகவானை பார்ப்பது ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதையில் உதவுகின்றது. ஸ்ரீ அம்மா பகவானின் கமல பொற்பாதங்களுக்கு நான் தலைவணங்குகிறேன். மேலும் முக்தி குருக்களான அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லா வழிகளிலும் எனக்கு உதவிய தர்மாவில் உள்ள எனது அனைத்து நண்பர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. உங்கள் ஏராளமான அருளையும் அன்பையும் பொழிந்ததற்கு நன்றிகள் அன்புள்ள அம்மா பகவான். சரிதா ஸ்ரீதர்ஜி, சென்னை, தமிழ்நாடு.